வெல்கம் டு காவிய கதைகள். இன்னைக்கு நம்ம தெனாலிராமன் மற்றும் 3 மரண பாதைகள் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஆபத்தான அந்த இருள் சூழ்ந்த காட்டுல கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன் மற்றும் சில காவலாளிகள் எல்லாருமே காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. திடீர்னு காட்டுல இருந்து ஒரு பெரிய மிருகத்துடைய சத்தம் கேட்க, காவலாளிகளுடைய குதிரைகள் எல்லாமே ஒரு திசையில ஓட ஆரம்பிச்சது. கிருஷ்ணதேவராயருடையும் தெனாலிராமனுடைய குதிரைகளும் ஒரு பாதையில ஓட, காவலாளிகளுடைய குதிரைகள் வேற பாதையில ஓட ஆரம்பிச்சது. 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனும் தன்னோட குதிரைகளை சமாதானப்படுத்தி திரும்ப அரண்மனையோட பாதையை தேடி பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ தெனாலிராமன் மன்னர் கிட்ட, அரசே, இந்த ஆபத்தான காட்டுல நம்ம இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. நம்ம சீக்கிரமா அரண்மனைக்கு திரும்பி ஆகணும்னு சொன்னார். இதை கேட்ட மன்னரும், ஆமா தெனாலிராமா, நம்ம சீக்கிரமா அரண்மனைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பாதைய நிறைய கொள்ளைக்காரர்கள் வழிமறிச்சாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் தெனாலிராமனோட கைகளையும் கிருஷ்ணதேவராயோட கைகளையும் கட்டி போட சொன்னான். அந்த திருடர்களுடைய தலைவனை பார்த்து பேசின மன்னர், ஒழுங்கா எங்களை விடுவிச்சிடுங்க, இல்லைன்னா நீங்க கடுமையா தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த தலைவன் சிரிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியான மன்னர், சரி, எங்களுடைய தங்கத்தை எடுத்துக்கோங்க, எங்க 2 பேரையும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த தலைவன், எனக்கு தேவையானது வேற அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மன்னரும் தெனாலிராமனும் குழப்பம் அடைஞ்சாங்க. அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்ட தெனாலிராமனை திரும்பி பார்த்தாரு அந்த தலைவன். தெனாலிராமனை பார்த்த தலைவன் பேச ஆரம்பிச்சான். நீதான் இந்த ஊரிலே ரொம்ப அறிவாளியாச்சே. நான் உன்கிட்ட ஒரு விடை கேட்கிறேன். அந்த விடைக்கு சரியான பதில நீ சொல்லிட்ட அப்படின்னா உங்க 2 பேரையும் நான் உயிரோட விட்டுறேன். இல்லனா உங்க 2 பேரையும் இங்கேயே நான் கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த தலைவன் சொன்னான். இத கேட்ட மன்னரும் தெனாலிராமனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த திருடர்களுடைய தலைவன் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சான். இப்ப உங்ககிட்ட 3 பாதைகள் இருக்கு. ஒரு பாதை நெருப்புனால நிறைஞ்சது. இன்னொரு பாதை ஆபத்தான காட்டு விலங்குகளால நிறைஞ்சது. இன்னொரு பாதை அமைதியால நிறைஞ்சது. இப்ப இந்த 3 பாதையில நீங்க எந்த பாதைய தேர்வு செய்வீங்கன்னு அந்த தலைவன் கேட்டான். இத கேட்ட தெனாலிராமனும் மன்னரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்விக்கான பதில சொன்னா எங்கள உயிரோட விட்டுருவியான்னு தெனாலிராமன் கேட்டாரு. அந்த திருடன் தெனாலிராமன பார்த்து, நீங்க கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதாது, அந்த பாதையில நீங்க நடந்து காட்டணும் அப்படின்னு சொன்னார். இத கேட்ட தெனாலிராமனும் மன்னரும் குழப்பம் அடைஞ்சாங்க. எப்படி அந்த பாதையில எங்களால நடக்க முடியும்? அப்படி ஒரு பாதையே இல்லையே அப்படின்னு மன்னர் கேட்டாரு. உடனே அந்த திருடன் திரும்பி ஒரு பாதையை கை காமிச்சான். அங்க நிஜமாவே 3 பாதைகள் இருந்தது. ஒரு பாதை தீயினால, இன்னொரு பாதை ஆபத்தான காட்டு விலங்குகளால இருந்தது. இன்னொரு பாதை வெறும் அமைதியால இருந்தது. இத கேட்ட மன்னர், நாங்க அமைதியின் பாதைய தேர்வு செய்றோம்னு சொன்னார். உடனே தெனாலிராமன், நாங்க ஆபத்தான காட்டு விலங்குகளோட பாதையை எடுக்கிறோம்னு தெனாலிராமன் சொல்றாரு. இத கேட்ட மன்னர் மிகுந்த கோவம் அடைஞ்சாரு. தெனாலிராமா, உனக்கு என்ன பைத்தியமா? காட்டு விலங்குகள் இருக்கிற பாதைய போய் தேர்வு செய்யற? நம்மளால எப்படி அந்த பாதையில போக முடியும்னு மன்னர் கோவமா கேட்டாரு. இத கேட்ட தெனாலிராமனுடைய முடிவு மாறல. தெனாலிராமன் அந்த தலைவன பார்த்து, நாங்க காட்டு விலங்குகள் இருக்கிற பாதைய தான் தேர்வு செய்யறோம்னு சொன்னாரு. இந்த பதில கேட்ட தலைவன் சிரிக்க ஆரம்பிச்சான். முடிவு உங்களுடையது. நீங்களே உங்க பாதைய தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் அவங்க தேர்வு செஞ்ச பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. தெனாலிராமா, நீ ஏன் இந்த பாதைய தேர்வு எடுத்த? நம்மள கண்டிப்பா இங்க இருக்க மிருகங்கள் சாப்பிட போகுது அப்படின்னு மன்னர் கோவப்பட்டாரு. ஆனா தெனாலிராமனும் ரொம்ப அமைதியா அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சாரு. அவங்க அந்த பாதையில நடக்க நடக்க பயங்கரமான காட்டு விலங்குகளோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பலவிதமான மிருகங்களுடைய சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்ட மன்னர் ரொம்பவே பயந்தாரு. ஆனா அவங்க நடக்க நடக்க அந்த பாதையில அவங்களுக்கு எந்த ஆபத்துமே வரல. அந்த பாதையோட முடிவுல அந்த திருடர்களும் அந்த திருடருடைய தலைவனும் இருந்தான். அந்த திருடன் தெனாலிராமன பார்த்து, உண்மையிலே நீ புத்திசாலிதான். யாருமே இந்த பாதைய அவ்வளோ சீக்கிரம் தேர்வு செஞ்சிட மாட்டாங்க. நீ தெளிவா யோசிச்சு கரெக்ட்டா இந்த பாதைய தேர்வு செஞ்சேன்னுட்டு அந்த திருடன் சொல்ல, கிருஷ்ணதேவராயரையும் தெனாலிராமனையும் அதே இடத்துல விட்டுட்டு அந்த திருடர்கள் எல்லாருமே அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு தெனாலிராமன் சிறு புன்னகையோட அவர் விளக்கத்த கொடுக்க ஆரம்பிச்சாரு. மன்னா, நம்ம கிட்ட 3 பாதை இருந்தது. ஒரு பாதை நெருப்புலான ஆனது.
அந்த நெருப்புல போகும்போது கண்டிப்பா அது நம்மள எரிச்சிடும். அதனால அந்த பாதைய நான் தேர்வு செய்யல. 3வது பாதை அமைதியானது. ஒரு காட்டுல இருக்கிற ஒரு பாதை எப்பவுமே அமைதியா இருக்காது. அப்ப கண்டிப்பா அது நமக்கு தெரியாத ஆபத்துங்கள உள்ளடங்கியதா இருக்கும். அதனால தான் நான் அந்த பாதைய தேர்வு செய்யல. நான் தேர்வு செஞ்ச பாதை, காட்டு விலங்குகள் இருக்கிற பாதை. நமக்கு அந்த பாதையில இருந்து வெறும் சத்தங்கள் மட்டும் தான் கேட்டதே தவிர, நம்ம எந்த மிருகத்தையும் பார்க்கல. ஆனா அந்த சத்தத்த கேட்டே நம்ம பயந்தோம். அந்த பாதையில நடக்க யோசிச்சோம். அந்த பாதையில நடந்தா நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம பயந்தோம். அந்த பயம், அந்த பாதையில நடக்கிறத விட, நம்ம நெனச்சுக்கிட்டதால வந்த பயமே தவிர, அந்த பாதையில இருக்கிற ஆபத்த விட அது பெருசு கிடையாது. நம்ம நெனச்ச அளவுக்கு அந்த பாதையில ஆபத்தே கிடையாது. ஒரு காடுன்னு இருந்தா, அதுல கண்டிப்பா விலங்குகள் இருக்கதான் செய்யும். அதுதான் அந்த காட்டோட இயற்கை. அதனால தான் மன்னா, நான் அந்த காட்டு விலங்குகள் இருக்கிற பாதைய தேர்வு செஞ்சேன். அப்படின்னு தெனாலிராமன் மன்னருக்கு விளக்க, மன்னர் தெனாலிராமனோட அறிவ பார்த்து வியந்து போனாரு. கிருஷ்ணதேவராயரும், தெனாலிராமனும் தன்னோட குதிரைகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அரண்மனையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில வர மாதிரி நம்ம வாழ்க்கையில நெறைய பாதைகள் வரும். நெறைய வாய்ப்புகள் வரும். அந்த எல்லா பாதைகளுமே கண்டிப்பா ஒரு தடங்கல் இருக்கும். அது எல்லாமே அந்த பாதையோட இயல்பு. நம்ம அந்த பாதைய பார்த்து பயந்து, "இல்ல என்னால முடியாது. இந்த பாதையில என்னால பயணிக்க முடியாதுன்னு" பயப்படுற அளவுக்கு நிஜமாவே அந்த பாதை அவ்ளோ கடினமானதா இருக்காது. இதே மாரி தான் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் நெனச்சத விட அதிகமாவே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்ப பார்த்து எனக்கு பயமா இருந்தது. நிஜமாவே அந்த வாய்ப்புல இருக்கிற கடினத்த விட, அந்த வாய்ப்ப பார்த்து நான் ஏற்படுத்திக்கிட்ட கடினம் தான் அதிகமா இருந்தது. அதனாலேயே அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டேன். என்ன மாரி இல்லாம, இந்த கதையில வர மாதிரி, அந்த பாதை எவ்வளவு பார்க்க கடினமா இருந்தாலும், எவ்வளோ கடினம் வந்தாலுமே, அது எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளிட்டு நான் போவேன். இந்த மனதைரியத்தோட அந்த பாதையில நடக்க நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுடையதா இருக்கும். உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு வெற்றிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க காவிய கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.